ஸோ தண்ணி சரியாக குடிக்கலைன்னா கூட உங்கள் தசைகள்லாம் பலகீனமாயிடும். ஏன்னா இதுதான் இந்த மூட்டு வலி வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம். இந்த 2 விஷயம்தான் மூட்டு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மூட்டு வலி நம்ம வராமல் தடுக்கலாம். இந்த மூட்டில் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே வாரத்தில் ஒரு நாள் ஆட்டு எலும்பு சூப்பு, 40 வயது ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு டிஸ்க் ப்ரோலாப்ஸ் வந்துடும். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 93402612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம், வெல்கம் டு ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய பேருக்கு இந்த நெக் பெயின், நீ பெயின், பேக் பெயின் அதிகமாக இருக்கும் இல்லையா? முக்கியமாக பெண்கள் எடுத்துக்கிறோம்னா ஹீல் பெயின் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெயின்கள் வராமல் இருக்க என்ன பண்ணணும், வந்தால் எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும், முக்கியமாக சித்தர்கள் எந்த மாதிரியான வாழ்க்கை முறைகளை பின்பற்ற சொல்லியிருக்காங்க, இதை பற்றி டீட்டெயிலாக பேச நம்ம கூட சித்தா டாக்டர் ஜெயரூபா இருக்காங்க. எனக்கு இவங்க என்ன பேச போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் முரளி. எப்படி மேம் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எஸ் மேம், நல்லா இருக்கேன் மேம். மேம் இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மூட்டு வலி அதிகமாகவே இருக்குது மேம். இந்த மூட்டு வலி வர்றதுக்கு என்ன காரணமாக இருக்குது? ஸோ மூட்டு வலி அப்படிங்கிறது வயதானா வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆனால் சமீப காலமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா 25-30 வயதுலேயே நிறைய பேருக்கு சின்ன பசங்களுக்கு வருது. ஆமாம், நடந்தால் சத்தம் வருது டாக்டர். இது எல்லாமே நிறைய பேர் கேட்குறாங்க. பட் இதுக்கு முக்கியமான விஷயம் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு தான். ஏன்னா மூட்டில் தனியாக ரத்த ஓட்டம்லாம் அதுக்கு கிடையாது, முழங்கால் மூட்டுக்கு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய திரவம் தான் நமக்கு நல்ல ஒரு லூப்ரிகேஷனை கொடுத்து அந்த மூட்டுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கும். அதுக்கு உள்ளே ஒரு குருத்தெலும்பு இருக்கும். இந்த 2 விஷயம்தான் மூட்டு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு இன்னைக்கு அந்த திரவம் சுரக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி இந்த உள்ள இருக்கக்கூடிய கார்டிலேஜ், ஸோ அந்த குருத்தெலும்பை பாதுகாக்கிற மாதிரியான உணவு முறைகள் நம்ம இன்னைக்கு கிடையாது. இதுதான் இந்த மூட்டு வலி வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம். இன்னொரு விஷயம், நிறைய பேர் இப்போல்லாம் நீங்கள் ஒரு 25 வயசுக்கு மேலே போயிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் உட்கார்ந்தபடியே வேலை செய்கிறாங்க. ஒரு செடன்ட்ரியான லைஃப் ஸ்டைல் இருக்கும் பொழுது மூட்டுக்களை நீங்கள் அசைச்சாதான் அதுக்கு தேவையான அந்த நியூட்ரிஷனே போகும். நீங்கள் உட்காந்துக்கிட்டே இருக்கும் பொழுது மூட்டுக்கு தேவையான இந்த ரத்த ஓட்டம் ப்ராப்பராக இல்லாமல் அதுக்கு தேவையான அந்த திரவம் சரியாக கிடைக்காததுனால தான் மூட்டு வலிங்கிறது ரொம்ப காமனாக இருக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸு, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே என்னென்னா இந்த திரவத்தை சரியாக சுரக்க வைக்காது. ஸோ சில உணவுப் பொருட்கள் இருக்குது, அது நம்ம கான்ட்ரோ ப்ரொடக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த குருத்தெலும்புகளை பாதுகாக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள், கற்றாழை, இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள், அந்த முடவாட்டுக்கால், அதே மாதிரி முடக்கத்தான் கீரை, பரண்டை, பப்பாளி, இதெல்லாமே திரவத்தையும் சுரக்க வைக்கும். அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த குருத்தெலும்பையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கும். இந்த வகையான உணவுகளை நம்ம எப்போவாவது ரேராக தான் இப்போல்லாம் எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக மூட்டு வலி வர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இதுவும் ஃபீமேலுக்கு இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னாலே அடுத்து மூட்டு வலி அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா செடன்ட்ரியான ஒரு லைஃப் ஸ்டைலு, ஸோ அது கூட நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டும் எடுத்துக்கிறது இல்லை. எஸ் மேம், நீங்களே சொல்லிட்டீங்க மூட்டு வலி வரதுக்கு ஒன் ஆஃப் த காரணம் சரியான உணவுகள் எடுத்துக்காமல் இருக்கிறதுனால சொல்லிட்டீங்க. ஆமாம். இப்போ மூட்டு வலி சரியாகிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம்? ஸோ உணவுப் பொருட்கள் பொறுத்த வரைக்கும் அந்த உணவுப் பொருள் நல்ல ஒரு இயற்கையான முறையில் இருக்கக்கூடிய கீரை, காய்கறிகள் இதெல்லாமே எடுத்துக்கலாம். அதே மாதிரி மஞ்சள் ரொம்ப நல்ல ஒரு கான்ட்ரோ ப்ரொடக்டிவ், அதாவது அந்த குருத்தெலும்பை பாதுகாக்கிறது. ஸோ மஞ்சள் நம்ம ரெகுலராகவே எடுத்துக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் அவங்க வீட்டில் அம்மாவுக்கு அதே மாதிரி பாட்டிக்கெல்லாம் மூட்டு வலிங்கிறது இருக்குது டாக்டர் அப்படின்னா நீங்கள் ஒரு 25 வயசுலேருந்தே ஸோ மஞ்சளை நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம். நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்க தானே நம்ம பண்ணுறோம். ஸோ அப்புறமும் நமக்கு தேவையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ மஞ்சள் நம்ம பெரும்பாலும் இன்றைக்கி கொஞ்சம் தான் சேர்த்துக்கிறோம். ஆனால் உங்களுக்கு மூட்டு வலி வராமல் தடுக்கணும் அப்படின்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு நீங்கள் மஞ்சள் கிழங்குகளை வாங்கி அதை அரைச்சிக்கணும். அது கூட ஒரு 10 கிராம் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கணும். இது கூட நீங்கள் ஒரு 50 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். ஏன்னா அந்த மஞ்சள் அப்படிங்கிறது மிளகு இருந்தால் தான் உங்களால் அதை அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இந்த மஞ்சளில் இருக்கக்கூடிய அந்த கர்குமின்கிற வேதிப்பொருள் தான் உங்களுக்கு அந்த மூட்டுகளை பாதுகாக்கக்கூடியது. ஸோ இது ஒரு நல்லா அப்சர்வ் ஆகணும், அதே மாதிரி நமக்கு அதனுடைய செயல்பாடு அதிகமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கொழுப்பு தேவை. அதற்கு தேங்காய் எண்ணெய் சிறந்த கொழுப்பு. ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒரு 100 கிராம் அளவுக்கு மஞ்சள் பொடி, அது கூட 10 கிராம் அளவுக்கு மிளகு, 50 ml செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், இதை 3ஐயுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இலந்தக்காய் சைஸுக்கு சின்ன சின்ன ஒரு மாத்திரைகளாக நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம்.
ரெகுலராக நம்ம வந்து பாலில் இந்த ஒரு மாத்திரையை வந்து நம்ம போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ரெகுலராக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஒரு காலையில் நம்ம வந்து சாப்பாட்டுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம், இல்லை வந்து நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூட்டு வலி வராமல் தடுக்கலாம். வந்தாலும் அந்த வலிகளை வந்து வலி மாத்திரைகள் இல்லாமல் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம். அது கூட ரெகுலராக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு மூட்டு வலி அப்படிங்கிறது ஸோ வந்தாலும் வந்து நமக்கு அந்த வலிகள் இல்லாமல் நம்ம ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம முடக்கத்தான் கீரை தோசை மாதிரி வந்து எடுத்துக்கலாம், பிரண்டை துவையல் வந்து எடுத்துக்கலாம், பப்பாளி வந்து ரெகுலராகவே வந்து நம்ம எடுத்துக்கலாம். சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் கேழ்வரகு இதில் நிறைய கால்சியம் வந்து இருக்குது. ஸோ இங்கே கேழ்வரகுமே ஒரு 1/2 கிலோ வந்து கேழ்வரகு வாங்கிட்டு அது கூட வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து, அது கூட ஒரு 10 கிராம் அளவுக்கு வந்து ஜீரகம் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு மூட்டில் வந்து வீக்கம் வந்து இருக்குது, ஸோ வலியோட அளவு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னா கருஞ்சீரகம் வந்து ஒரு 10 கிராம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் ஒரு மாவாக வந்து ஆக்கி வச்சுட்டு ஈவினிங் டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா தண்ணியோட மிக்ஸ் பண்ணி ஒரு சத்து மாவு கஞ்சி மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மூட்டு வலி நம்ம வராமல் வந்து தடுக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த மூட்டில் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே வாரத்தில் ஒரு நாள் ஆட்டு எலும்பு சூப்பு, ஆட்டு கால் சூப்பு அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த மூட்டுக்கு தேவையான அந்த ஃப்ளூயிட் நல்லா வந்து செக்ரேட் ஆகும். இதுவும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். பட் அசைவம் சாப்பிடாதவங்க அப்படின்னா வந்து முடவாட்டுக்கால் சூப் வந்து எடுத்துக்கலாம். இப்போலாம் நிறைய இடங்கள்ல கிடைக்குது முடவாட்டுக்கால். ஸோ ஆட்டுக்காலோட அதே ஒரு எஃபெக்ட் முடவாட்டுக்கால் சூப்பு சாப்பிட்டாலுமே நமக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வாரம் ஒரு முறை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா மூட்டுகளில் தேய்மானம் வராமல் தடுத்துக்கலாம். மேம் இப்போ அதே மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பேக் பெயின் கழுத்து வலி மேம், பேக் பெயின் நிறைய பேருக்கு இருக்குது, நெக் பெயின் அதிகமாக இருக்குது இல்லையா? அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக வந்து ப்ரிவென்ட் பண்ணாமல் நிறைய பேர் வந்து தைலம் தடவுறாங்க, இல்லை என்ன தடவிக்கிறாங்க, அது மாதிரி பண்ணலாமா? இல்லை, ஆக்சுவலாக வந்து பேக் பெயின் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் எப்படி வந்து அந்த பேக் பெயினை வந்து அதிகமாக்குவாங்க அப்படின்னா, ஸோ லைட்டாக வந்து அந்த நாள் முடியும் போது லைட்டாக ஒரு பேக்கில் வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், லைட்டாக இடுப்பு வலிக்குது, போய் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும். ஒரு 2-3 நாள் வந்து அந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துட்டாங்கன்னா ஓரளவுக்கு சரியாயிடும். இதே விஷயம் வந்து அவங்க பைக் வந்து ஓட்டுவாங்க, நிறைய பள்ளம் மேடு வந்து இருக்கும், தொடர்ந்து உட்காந்துக்கிட்டே வந்து வேலை செய்வாங்க, அவங்க உட்கார்ற பொசிஷனுமே வந்து அவங்களுடைய சேர் வந்து கரெக்டாக இருக்காது, டேபிள் வந்து கரெக்டாக இருக்காது, இந்த எந்த விஷயத்தையுமே மாற்ற மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுத்தாலே கொஞ்சம் சரியாயிடும், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தைலம் தேய்க்கும் போது கொஞ்சம் சரியாகும், அதுக்கப்புறம் வந்து ஒரு வலி மாத்திரை போடுவாங்க, ஒரு 2 நாளைக்கு வந்து சரியாகும். இந்த மாதிரியே ஒரு 2-3 வருஷம் அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு வாரம் அட்மிட் ஆகி வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன் வரும். அப்பையும் அவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே மாற்ற மாட்டாங்க. அவங்க பைக்கில் வந்து சாக் அப்சார்ப்ஷன்ஸ்லாம் கரெக்டாக வந்து இருக்காது, அதே மாதிரி நிறைய பள்ளம் மேடு வந்து இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் உட்காந்துட்டும் வேலை செய்வாங்க. இது கூட வந்து நல்ல தண்ணீர் கூட வந்து குடிக்க மாட்டாங்க, ஹெல்த்தியான உணவுப் பொருட்கள் எதுவுமே வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ எக்கனாமிக்கலாக வந்து எனக்கு ஒரு சப்போர்ட் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்களோ, இல்லை நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்ம வேலைக்கான ஒரு சப்போர்ட் வந்து நமக்கு கரெக்டாக இல்லை. ஸோ ஏன்னா நம்ம பேக் போனை எப்பவுமே வந்து ஒரு சப்போர்ட்டான ஒரு விஷயமா வந்து நம்ம மைண்டு வந்து எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள் நிறையா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு பேக் பெயின் வரும். இது எதையுமே அவங்க மாற்றாமல் ரெஸ்ட்டு, அதுக்கப்புறமா வந்து ஒரு தைலம் தேய்க்கிறது, ஒரு பெயின் கில்லர், அதுக்கப்புறம் ஒரு வாரம் மட்டும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறது, தேவைப்பட்டால் கொஞ்சம் ஃபிசியோ, இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருப்பாங்க. எந்த விஷயத்தையுமே மாற்ற மாட்டாங்க. இது மாற்றலை அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 40 வயது ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வந்து வந்துடும். ஸோ நரம்புகளை பாதிக்கும், சயாட்டிக்கா மாதிரியான பெயின் இருக்கும். ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னா அவங்களுக்கு யூரின் பிளாடர் கண்ட்ரோல்லாம் வந்து அவங்களுக்கு சரியாக இருக்காது. ஸோ இப்படி ஒரு நிலையில் தான் அவங்க அறுவை சிகிச்சைக்கே வந்து போவாங்க. பட் நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, நீங்கள் வீட்டுக்கு போன உடனே வந்து எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து இடுப்பு வந்து அசௌகரியமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்லா தண்ணி குடிக்கிறீங்களான்னு பாருங்கள். ஸோ தண்ணி சரியாக குடிக்கலைன்னா கூட உங்கள் தசைகள்லாம் பலகீனமாகிடும். ஏன்னா நீங்கள் பாருங்கள், உங்கள் உடம்புல வந்து கழுத்து பகுதியும் சரி, அதே மாதிரி ஒரு செஸ்ட் ரீஜியன்லேயும் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே போன் சப்போர்ட் இருக்கும். ஆனால் இடுப்பு பகுதியில் பார்த்தீங்கன்னா வெறும் தசை மட்டும்தான் இருக்கும் இங்கே. ஸோ தசை எப்பெல்லாம் பலகீனமாகுதோ உங்களுக்கு இடுப்பு வலி வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் நல்ல தண்ணீர் குடிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்துருக்க பொசிஷனை வந்து நோட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி உட்காந்துருக்கீங்களா, உங்கள் ஸ்பைனை வந்து முன்னாடி வளைச்சி உட்காந்துருக்கீங்களா, இந்த விஷயங்களாம் நீங்கள் நோட் பண்ணுங்கள். அது ஒருவேளை உங்களுக்கு தொப்பை வந்து வருது அப்படின்னா அதுவும் வந்து அந்த பொசிஷனை வந்து கரெக்டாக வைக்க விடாது. இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் நோட் பண்ணுங்கள். உங்கள் பைக்கை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் உங்கள் காரை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள்.
இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிவிட்டு ரெகுலராக சில பயிற்சிகளை பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடுப்பு பகுதியில் வெறும் தசை தான் இருக்குது. ஸோ அந்த தசைகளை வந்து நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய பயிற்சிகளை வந்து பண்ணுங்கள். உங்கள் எண்ணங்களை கவனிங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது வந்து சர்ஜரி லெவலுக்கு போகாது. ஏன்னா நிறைய சமயங்களில் சர்ஜரி பண்ண பிறகும் திரும்பி நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ அதனால் ஆரம்ப கட்டத்தில் இந்த விஷயங்களெல்லாம் அவங்க கவனிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சர்ஜரி வரைக்கும் போகாமல் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இன்ஃபர்மேஷனுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி மேம். நன்றி முரளி. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.